இன்றைய மக்களுடன் மருதன்வெளி என்ற நிகழ்ச்சியானது இனிய நிகழ்ச்சியாக குறிப்பாக வரக்கூடிய சுதந்திர தினத்தினை சிறப்பிக்கக்கூடிய வகையில் தருமபுரி நகர அரிமா சங்கம் மற்றும் தமிழ்நாடு சேவா பாரதி இணைந்து நடத்தக்கூடிய 15ஆம் ஆண்டு இரத்த தான முகாம் மற்றும் அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு ஆண்டினை தினத்தினை முன்னிட்டு 10,000 மரச்செடிகள் நடக்கூடிய இயக்கம் அதனுடைய துவக்க விழாவும் நம்முடைய தருமபுரியில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சிக்மா டியூஷன் அண்ட் டுட்டோரியல் காலேஜ் என்ற அந்த மையத்தில் வரக்கூடிய சுதந்திர தினத்தன்று 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணி தொடங்கி மாலை 4 மணி வரையிலாக இந்த இனிய நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இந்த இனிய நிகழ்வு குறித்து குறிப்பாக 15ஆம் ஆண்டு நடத்தக்கூடிய இந்த சுதந்திர தின இரத்த தான முகாம் குறித்து அந்த இரத்த தான மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர் நம்முடைய மண்ணின் மைந்தர், இந்த பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர், சமூக ஆர்வலர், சமூக சேவகர் முனைவர் பே. ஆதிமூலம் அவர்கள் இன்று நம்மளுடைய நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள். இந்த இரத்த தானம் குறித்தான விழிப்புணர்வு குறித்தான பல்வேறு செய்திகள், இரத்த தானிகள் நிறைய பேர், குறிப்பா வானொலி கேட்கக்கூடிய நேயர்கள் நிறைய பேர் இரத்த தானம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள், அல்லது பல்வேறு தருணங்களில் நமக்கு உறவினர்களுக்கோ நமக்கோ ரத்தம் தேவைப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இரத்த தானிகள், இந்த கொடையாளர்கள் எப்படி நம்முடைய இன்னுயிரை, நம்முடைய உயிராக இருக்கலாம் அல்லது நம்முடைய உறவினர்களுடைய உயிராக இருக்கலாம், அவர்கள் எந்த விதத்தில் நம்மை பாதுகாத்தார்கள் என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் இரத்த கொடையாளர்களை நீங்கள் போற்றி பேசக்கூடிய வகையிலும் கூட நீங்கள் உங்களுடைய உரையாடல்களை தொடரலாம். நேர்களே, அன்பான நேயர்கள், இந்த இரத்த தானம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்க அன்போடு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 043442 என்ற முன் இணைப்போடு 280896 280-896 மற்றும் ஒரு எண் 290-896 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களே, இதோ நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்மோடு பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். சமூக சேவைக்காக, அந்த சமூக பணிக்காக உங்களுக்கு சமீபத்தில் முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் கிடைக்கப்பட்டது. அதற்காகவே தனியாகவே ஒரு சிறப்பு நிகழ்ச்சி எடுக்கலாம் என்று யோசனையில் இருந்த தருணத்தில் இது ஒரு நல்ல வாய்ப்பாக, குறிப்பாக இந்த 15ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த சுதந்திர தின இரத்த தான முகாம் அது குறித்து பேசுவதற்கும் உங்களை பாராட்டுவதற்கும் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. எங்களுக்கும் இந்த முகாமுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மருதநிலை குழுமத்துக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இணைப்புல ஒரு நேயர் வர காத்துட்டு இருக்காரு. வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்வாக இருக்கு. சிறப்பு விருந்தினர் ஐயாவிற்கு 2-in-1 இப்பவே பண்ணிட்டீங்க. சந்தோஷத்தின் குரல்ல உணர முடியாது. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி. வெவ்வேலும் நீங்கள் வளர வாழ்த்துக்கள். அப்பப்ப எங்க ஸ்டுடியோக்கு வாங்க. இந்த மாதிரியான அற்புதமான உள்ளங்கள் வச்ச உங்களுடைய அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எங்களுக்கும் சத்திக்கும். ஏன்னா நல்லது சொல்ல ஒரு 4 நபர்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ல நீங்க ஒருத்தரா இருந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷமா. அதனாலதான் 15 ஆண்டுகளா தொடர்ந்து இதுக்காக பயணம் பண்ணிட்டு இருக்கிறேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அருமை அருமை. சந்திரசேகர் அவர் இந்த மண்ணின் மைந்தர். ஸ்டுடியோ நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அதே சொந்த கிராமத்தை சேர்ந்தவர்ன்றது கூடுதலான சிறப்பு. எப்ப வேணாலும் சந்திக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் பிஸியான பர்சன். உங்களுடைய சொல்லுங்க ஐயா. இந்த சிறப்பு முகாம் சுதந்திர தினத்துக்கு ஒட்டி நீங்க இந்த ரத்த தான முகாம் அப்படிங்கறத அமைச்சிருக்கிறீங்க. 2 கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த ரத்த தான முகாம் அப்படிங்கறத ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் என்னால மறக்கவே முடியாது, இந்த தருணத்தை என்னால மறக்கவே முடியாது அப்படின்ட்டு இதுல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது ஏற்பட்டிருக்குன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஒண்ணு. இரண்டாவது ரத்த தானம் அப்படிங்கறது குடுக்கறதுக்கு அதிகபட்ச வயது வரம்பு அப்படிங்கறது ஏதாவது இருக்கா? அப்படி இருந்ததுன்னா எவ்வளவு வயது வரைக்கும் கொடுக்கலாம்? அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க.
நன்றிங்க. நன்றி. ரொம்ப சந்தோஷமா இந்த சொல்ற மாதிரி பழைய நினைவு ஞாபகப்படுத்த தான் மிகப்பெரிய சந்தோஷமா. அதுல எங்களது அப்துல் ஐயா அவரோட இறந்த வருடம், அந்த வருஷம் பாத்தீங்கன்னா அப்துல் கலாமுடைய வருஷத்துல அன்னைக்கு தான் மரக்கன்றுகள் வந்து நம்ம தூக்க நிகழ்ச்சி பண்ணுங்க. பட் அப்ப அந்த ரத்த தான முகாம் வந்து அன்னைக்கு அப்ப சுதந்திரத்தை முன்னிட்டு நடத்தினாங்க. அப்ப அந்த டைம்ல அதுக்காக அவரோட மண்ணிடப்பு அவருடைய இறந்த அந்த வருடத்துல 10,000 மரக்கன்று நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சுங்க. அந்த வருஷம் பார்த்தோன்னா 308 யூனிட் வந்து அந்த டைம் தான் அதிகபட்சமா நாங்க வந்து பிளட் வந்து கலெக்ட் பண்ணோம். அதுதான் வந்து ரொம்ப மகிழ்வான தருணம். அதாவது அதிகபட்ச யூனிட் பார்த்தோன்னா அப்துல் கலாம் ஐயாவோட அன்னைக்கு மரக்கன்று நிகழ்ச்சி அந்த நினைவு அந்த ஆமா அதிகப்படியான ரத்தங்கள் அன்னைக்கு கொடுத்தது ஒண்ணு. இதுக்கு வந்து வயது வரம்புமா பிளட் கொடுக்கறதுக்கு வயது வருமா 18 வயசு முதல்மா 65 வயசு வரை ரத்தம் கொடுக்கலாமா. அதனால ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஏன்னா சில ஆட்கள் வந்து அடர்த்தி பொறுத்து முன்னாடியோ பட் இப்ப இருக்கிற உடம்பு சூழ்நிலைக்கெல்லாம் 60 அந்த மாதிரி கொடுத்துட்டு பட் 65 வயசுல பிளட் கொடுக்க முடியுங்க. இணைப்புல மற்றும் ஒரு நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டி. நல்லா இருக்குங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம் ஆசிரியர். சிறப்பு எளிய வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு வயது 76 ஆகுது. சரிங்க ஐயா. நீரிழிவு நோயும் உண்டு. சரிங்க ஐயா. ஆனா கண்ட்ரோல் தான் இருக்குது. சரிங்க. நானும் ரத்த தானம் செய்ய முடியல ஐயா. இல்லைங்க கண்டிப்பா கொடுக்க முடியாதுங்க. இப்பதான் அம்மா ஒண்ணு கேட்டாங்க இல்லைங்களா, அது 65 வயசு தான் அதிகபட்சமான வயது. அதனால கண்டிப்பா நீங்க கொடுக்க முடியாதுங்க ஐயா. நீங்க நிறைய பேர் கொடுக்க வைக்கிறதுக்கு முன்னால ஊக்குவிக்கலாங்க ஐயா. நீங்க அது சொல்றேன் நீங்க அந்த மாதிரி செய்யலாங்க ஐயா. ஏன்னா உங்களுக்கு உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்காது. அதனால வந்து நீங்க வந்து கொடுக்க வைக்கிறதுக்கு ரத்த தானியங்களை உருவாக்குறதுக்கு அதுக்குண்டான விழிப்புணர்வு முகாம்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பல பேர் கொடுக்க வைக்கிறதுக்கு நீங்க உங்களால் ஒத்துழைப்பு கொடுங்க ஐயா. அது நம்மளால முடியாததுக்கு அந்த வேலை செய்யலாங்க ஐயா. நன்றி. உங்களுடைய ஆசிரியர் உங்களுடைய அந்த கொடுக்கணும்ன்ற எண்ணமே இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு 75 வயது நெருங்கக்கூடியவர் வந்து கொடுக்கணும்னு ஆர்வப்படுறத கேட்கும் போது மற்றவர்களுக்கு அந்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நன்றி ஆசிரியர் உங்களுடைய நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனீர் ரங்காடி ரங்கன் ஐயா. வணக்கம் ரங்கன். வணக்கம். வணக்கம். நான் ஐயா வந்து ஆதிமூலம் ஐயா ஒரு மாதத்துக்கு முன்னே நம்ம நிலையத்துல பேசினாரு. ஆமா அப்ப ஒரு ரத்த தானம் குறித்து பேசணும். ஆமா பரவாயில்ல. அதுக்கு பின்னாடி நான் நமது மருத்துவ இவரை 2 தடவை பாராட்டிட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வந்து அவரை நேரடியா நான் பாராட்டுறதுக்கு வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரிங்க. இது போல இளைஞர்கள் நம்ம நாட்டுக்கு தேவை. நிச்சயங்க. ஆமா. நான் வந்து எனக்கு 64 வயது ஆயிடுச்சு. நான் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாதவன ஆயிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். எனக்கு வந்து விழிப்புணர்வு வரும் காலத்துல எனக்கு ரத்த தானம் கொடுக்க முடியாத அளவுல நம்ம என்னுடைய உடல்நிலை ஆனதுனால அது ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருந்தாலும் கூட என்னுடைய மகன் என்னுடைய பேரன்களை ரத்த தானம் செய்யறதுக்கு வலியுறுத்திட்டு இருக்கிறேன். இப்ப நிச்சயங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமா. நான் வந்து அந்த தகுதியை இழந்துட்டாலும் கூட எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு, அப்புறம் வந்து சர்க்கரையும் இருக்கு, பிபி இருக்குது. இருந்தாலும் நீங்க போன தடவை சொன்னப்பே இந்த மாதிரி இருக்கிறவங்க தகுதி இல்லாதவங்க ரத்த தானம் கொடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னதை நான் கருத்துல எடுத்துக்கிட்டேன். ஆமா. அந்த மாதிரி என்னால முடியாட்டினாலும் என்னுடைய மகன் வந்து 30 வயதாகிறது. அவரு ஒரு வாத்தியாரு. நம்மளுடைய பேர பசங்கள் வந்து இப்ப படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களை உங்களுக்கு தகுதியான நேரத்துல அவங்களுக்கு கொடுக்கணும், ரத்த தானம் செய்யணும் நான் வலியுறுத்தி இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. முன்ன சொன்ன அது மாதிரி தாங்க ஐயா. நீங்க வந்து கொடுக்கணும் வந்து இழுக்கணும்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஐயா. நீங்க பல பேரை கொடுக்க வைக்கிறதுக்கு ஊக்குவிச்சாவே அது மிகப்பெரிய இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பணிங்க ஐயா. அதனால நீங்க வந்து கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஐயா. நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி 100 டோனர்ஸ்ல நீங்க உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு வழிபாடு பண்ண முடியுங்க ஐயா. நிறைய பேர் இப்படிதாங்க வருத்தப்படுறாங்க. சில ஆளுங்க பாத்தீங்கன்னா நேற்று சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆள் பிளட் கொடுக்க வச்சு நான் கூட்டிட்டு போயிட்டு, அவருக்கு 57 வயது. அவர் சொன்னார் வயசு எங்க ஒய்ஃபு கூட நான் இதுவரை நான் பிளட் கொடுத்ததில்ல ஆபரேஷன் பண்ணும்போது, ஆனா இந்த முறை என்னை கொடுக்க வச்சுட்டேன். பட் இருந்தாலும் என்ன அடுத்த 3 மாசம் கழிச்சு என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது மாதிரிங்க சில ஆளுங்களுக்கு வந்து 45 வயசுல இந்த வாய்ப்பு கிடைக்குது, சில ஆளுங்களுக்கு 50 வயசுல இந்த வாய்ப்பு கிடைக்குது, சில நபர்களுக்கு 18 வயசுல இந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த மாதிரி அந்த வாய்ப்பு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தாங்க இந்த பயன்படுத்த முடியும். அதனால உங்களுக்கு இந்த வயசுல உங்களுக்கு அந்த கொடுக்கணும் எண்ணம் வந்திருக்குது. அதே தான் முன்ன சொன்னவங்க ஐயாவுக்கு அதே மாதிரி தான் சொல்றேன். நீங்க நினைச்சா பல டோனர்களை உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுங்க ஐயா. ஏன்னா ரத்த தேவைகள் அந்த அளவுக்கு தேவைகள் நாளுக்கு வருஷம் 5% ரத்த கலை கூட்டிகிட்டே போயிட்டு இருக்குது.
இந்த கேன்சர் பேஷண்ட் பார்த்தோன்னா 300% கேன்சர் பேஷண்ட் வருஷம் கூட்டிட்டு போயிட்டே இருக்குது. ரத்த தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது. அதனாலங்க ஐயா கண்டிப்பா உங்க மாதிரி பெரியவங்களை கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ரத்த தானியங்களை கண்டிப்பா உருவாக்கணுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களோட வாழ்த்து பெற்றது ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சில நேரங்கள்ல இந்த முதல்ல எப்படி தொடங்குறதுன்றதுதான் இந்த ரத்த தானத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையே. அதை யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே நமக்கு வயது கூடியிருது, அப்புறம் வேற ஏதாச்சும் நோய்கள் தாக்கம் ஏற்படுது. அந்த தயக்கத்தை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுங்க? இல்ல இதை பொறுத்தவரை கொடுக்கணும்னு மனம் மட்டும் இருந்தா போதும். மற்றதெல்லாம் இதுல தானா அமையும். கொடுக்கணும்னு மனசார பிளட் கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை மனதால உருவாக்கினாவே நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழ்நிலையை கண்டிப்பா ஆண்டவன பிரபஞ்சம் நமக்கு அந்த வழிவகை பண்ணும். மக்கள் பெரும்பாலும் இருக்கிறது என்னால முடியாது. எனக்கு யார் கேட்டாலும் ரத்தம் எனக்கே தேவைப்படுது. ஆமா, எனக்கே தேவைப்படுது. நான் எங்க கொடுக்கற மாதிரி இருக்கிறேன். கேட்டா சுகர் இருக்குது, இல்ல எதுவும் மனிதன் வேணா இயல்பு இருக்கக்கூடிய இன்னைக்கு காலகட்டத்தில் அவசரமான உலகத்துல நமக்கு உடம்புல ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி நம்ம உடம்புல இருக்குது. இப்படி இருந்தாலும் ரத்தம் கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் அவங்களுடைய மனப்போக்குனால என்ன வந்துரும்னா கொடுக்க முடியாத மனநிலையை மக்கள் உண்டு பண்ணிக்கிறாங்க. கொடுக்கணும்னு மனசார கொடுக்கணும் எண்ணம் இருந்தாவே பாதி சக்சஸ். அதுக்கப்புறம் படிப்படியா ஹீமோகுளோபின் அளவு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம கொடுக்க போறோம். அப்படி பிளட் கொடுக்கறதுக்கு வராங்கறதுக்கோசம் நம்ம பிளட் எடுத்துட்டு போறது போட்டு உறிஞ்சு போறதில்ல. அவங்களுக்கு பிபி அளவு செக் பண்ணிட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு உடல் ஆரோக்கியமா தகுதியா நபர் இருந்தா மட்டும் தான் பிளட் எடுக்க போறாங்க. முதல்ல அவங்க அந்த மனப்பக்கத்துக்கு டெஸ்ட் பண்ற அளவுக்கு அந்த மனப்பக்கம் வரமாட்டிருக்குது. வரணுன்றதான் எல்லாரோட வேண்டுதல். முதல் வாங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. கேம்ப்லயோ இல்ல தனியார் அரசாங்க வேலையோ செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு, அதை உயர்த்தத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளட் கொடுக்கறதுக்கு பண்ணலாம். சரி, இப்ப நாம இந்த கேம்புக்கு போறோங்க. இப்ப இந்த கேம்ப் எத்தனை ஆண்டுகளா 15 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னீங்க. முதல் முறையா அந்த தொடங்கப்பட்டதனுடைய நினைவுகள் அதை பத்தி பேசுங்க. அது முதல் முறையா நீங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து RSS சார்பாக இண்டூர்ல சரி இந்த சிவராம்ஜி ரத்தம் ஏன் பிளட் பேங்க் இருக்குன்னு தெரியும். அது மூலியமா நாமளும் ஏதாச்சும் ஒரு சேவை காரியம் செய்யணுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ரத்த தான முகாம் மிகப்பெரிய சவாலான பணிகள். இப்ப பாத்தீங்கன்னா காலேஜில் கூட சொன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துருவாங்க, இல்ல ஸ்டாஃபுங்க நமக்கு வேலை செய்யணும் ஸ்டாஃபுக்கு வந்துருவாங்க. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃப் ஒரு 300 பேர் 400 பேர் 500 பேர் கம்பெனியில ஸ்டாஃப் இருப்பாங்க. இல்ல பெரிய பெரிய கம்பெனி 300 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏன்னா ஓனர் சொல்றாரு மேனேஜர் சொல்றாருன்னு சொல்லி வந்துருவாங்க. பட் நாங்க என்ன பண்ணோம், பொதுமக்கள் மத்தியில கொண்டு போனோம். பொதுமக்கள் முத சவாலா தான் நினைச்சுங்க. சரி ரைட் பாப்போம் என்ன நம்மளால முடியாத என்ன அப்படின்னு சொல்லி முதல் முறை இண்டூர்ல ஜான்சி ஆங்கில பள்ளின்னு சொல்லி அந்த இடத்துல தான் முதல்ல தூங்கணுங்க. அதுல குறிப்பு என்னன்னா நம்மளுடைய இந்த சீஃப் கெஸ்ட் இந்த மருதநிலை பாலிடெக்னிக்கோட தலைவர் கவுன்சிலர் கண்ணன் சார் தான் முதல் சீஃப் கெஸ்டா வந்தார். அன்னைக்கு 15 ஆண்டுகளுக்கு 2009 டிசம்பர் மாசத்துல முத கண்ணன் சார் தான் அங்க சீஃப் கெஸ்டா வந்தாரு. அதன் அடிப்படையில் தான் அவர் நம்ம எங்க குருநாதர் சந்திரசேகர்ஜி இருக்காரு. அவர் அங்க இந்த கேம்புக்கு அவர் சிறப்புரையாற்றுறதுக்காக வந்தாரு. சிக்மா டியூஷன் சென்டர் அது பார்த்துட்டு நண்பர்களா சேர்ந்து முதல்ல ஆரம்பிச்சு அதுல இருந்து ஆரம்பிச்சது அதனோட கேம்ப் துவக்கம் தான். அதன்படியாக அப்படியே ஆகஸ்ட் மாசம் தர்மபுரி சிக்மால ஆரம்பிச்சுங்க. அதனோட தொடர்ச்சியா தான் இங்க 15 வருஷம் முடிஞ்சது. இப்ப நாளை மறுநாள் இங்க 15வது ஆண்டுகள். இது மூலியமா வர்றது பாலக்கோட்ல கேம்ப் நடந்திருக்குது, அரூர்ல கேம்ப் நடக்குது. நம்ம கூட இணைஞ்சி பண்ணவங்க போய் பல்வேறு போட்டோகிராஃப் சங்கம் பல்வேறு சங்கங்கள் தனித்தனியா பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஒரு தூண்டுகோலா இருந்து ஆமா தூண்டுகோலா பொதுமக்கள் அது என்ன வேணும்னா தனிநபரா வச்சு அதாவது கல்லூரிகள் இல்லாம பொதுமக்களை வச்சு பண்ணது நமக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இண்டூர்ல முதல் நாம ஸ்டார்ட் பண்ணோம். முதல் விதை அங்க விழுந்ததுதான். ஆமா இண்டூர்ல வச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன காரணம், ரொம்ப பக்கம் நம்ம ஊரு நம்ம பக்கம் இண்டூர்ல போட்ட விதை இன்னைக்கு மாவட்டம் முழுக்க அது விருட்சமா வளர்ந்து ரொம்ப இது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறிப்பா தான் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு போட்ட விதை பட் பல்வேறு காலகட்டத்தில் நெருக்கடிகள் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சில நபர்கள் எல்லாம் அப்ப இல்லாம போயிட்டு கொஞ்ச நாள் எல்லாம் அங்கங்க பணி சுமையின் காரணமாக வெளியே போயிட்டாங்க. இருந்தாலும் இதை தொடர்ந்து செய்யணும், விடுபடக்கூடாதுன்றதுக்காக அந்த கொரோனா காலமாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் ஒரு சில நேரத்தில் இருக்கட்டும் தொடர்ந்து பயணிச்சு பண்ணதுனால இன்னைக்கு இவ்வளவு டோனர்ஸ்ல நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இவ்வளவு கேம்புகள் உருவாக்கி நம்ம டோனர்ஸ்ல நம்ம பண்ணிட்டு 15 ஆண்டு கால அனுபவத்துல எத்தனை யூனிட் ரத்தம் நோயாளிகளுக்கு போய் சேர்த்து இதுவரை கேம்ப் மூலியமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 டோனர்ஸ்களை நாம கேம்ப் மூலியமா மட்டும் பண்ணிருக்கோங்க. சரிங்க.
அது இல்லாம தினசரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. தினமும் 1 யூனிட் 2 யூனிட் அதிகபட்சம் 5 யூனிட் வரை கூட தினசரி தேவைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது சராசரியா ஒரு 3 யூனிட் தினமும் நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க. குறைந்தபட்சம் இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவே பிளட் இல்லாம நாள் இல்லைன்ற அளவுக்கு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்குது. ரத்தத்தை பத்தி பேசாத நாள் இல்ல ஃபர்ஸ்ட். அதே மாதிரி யாரோ ஒரு ஆளுக்கு கொடுக்க, எங்கேயோ ஒண்ணு சேலத்துல கொடுக்க வேண்டியது இருக்கும், ஒன்னு இப்ப கூட இப்ப கிருஷ்ணகிரிக்கு ஒரு அளவுக்கு டோனர் கூட்டு போயிட்டு இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து அந்த ரத்தத்தை பேசாம நாள் இல்ல, ரத்தம் கொடுக்காத நாள் இல்லைன்ற சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் கூட்டு போயிட்டு இது ஒரு பெரிய பாக்கியம், இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உங்களுக்கு சரி. மொத்தம் இதோட டோட்டல் பார்த்தா 7000 யூனிட்டுக்கு நம்ம தர்மபுரி மட்டும் நம்ம இதுவரை நம்ம உங்களுடைய இந்த பணி தொடங்கப்பட்டதுல இருந்து பண்ணி தந்ததுல இருந்து இந்த சேவை தொடங்கப்பட்டதுல இருந்து ஒரு 7000 யூனிட்டுகள் பக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா தினந்தோறும் அப்போ ஒரு சின்ன கேம்ப் மாதிரி. ஆமா 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 தினசரி இதுக்காக பிளட் பத்தி பேசாத நாள் இல்லைன்ற அளவுக்கு சூழல் உருவாயிருக்கு. ரத்தம்னா உடனே ஆதி எனக்கு ஒரு போன் போடுங்க, அங்க கேட்டுட்டு அடுத்த கட்டம் பண்ணாங்க. இல்ல அது நிறைய என்ன பண்ணுவோம்னா, அங்க யாரு சுத்தி வலிச்சா பார்த்தா என் நம்பர் அனுப்பி விட்டுருவாங்க. எங்க போனாலும் சுத்தி வலிச்சு பார்த்தா எப்ப இதுதான் இப்பதான் கேட்டாங்க அப்படின்னு எங்க சுத்தினாலும் நம்பர் என்ன. ஆமா ஆமா அது அப்படி இல்ல, அந்த கான்டாக்ட் நம்பர் அந்த மாதிரி வந்துருக்கு. அந்த அளவுக்கு விரிஞ்சு போயிருச்சு நம்ம கான்டாக்ட் நம்பர். நல்ல விஷயம். சரி, இப்போ இந்த 15ஆம் ஆண்டு இங்க நம்ம தருமபுரியில இப்போ நாளை மறுநாள் நம்மளுடைய சுதந்திர தினத்தன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த முகாமினுடைய ஏற்பாடுகள் என்ன, யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, அதனுடைய விவரங்கள் அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேம்ப் இருக்கு பாலக்கோடுல, நாளைக்கே இருக்கு. ஆமா ஆமா சரி. நாளைக்கு பாத்தீங்கன்னா வித்யாமந்திரி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அதுவும் சுதந்திரத்தை முன்னிட்டு அங்க ஒரு கேம்ப் பண்ணுது. அங்க மத்தியமந்திரி ஸ்கூலு, மூகாம்பிக் பாலிடெக்னிக், RMS ஸ்கூல், அந்த மாதிரி அங்கிற பொதுமக்கள் வச்சு நாளைக்கு பாலக்கோட்டுல கேம்ப் நடக்குது. ஆமா ஆமா பாலக்கோடு நடக்கக்கூடிய பொதுமக்கள் அங்க பயன்படுத்தி வித்யாமந்திரி ஸ்கூல்ல நாளைக்கு காலை 9 மணில இருந்து அது 4 மணி நடக்குது. பொதுமக்கள் நாளைக்கு கொடுக்கலாம். நாளை மறுநாள் நம்ம தருமபுரி சிக்மா டியூஷன் வழக்கம் போல நடக்கக்கூடிய 15ஆம் ஆண்டு முகாம். சரிங்க. அதுல பாத்தீங்கன்னா தருமபுரி அரிமா சங்கம் அவங்க நம்ம கூட இணைஞ்சி பண்றாங்க. அது இல்லாம நம்ம கூட இணைஞ்சி பல்வேறு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஏபி ஹாஸ்பிட்டல், ஏபி மருத்துவமனை, SM ஆரும் பாலிடெக்னிக், STS ஜுவல்லரி, சுதா நர்சரி பிரைமரி மெட்ரிக் பள்ளி, மகாராஜா மெட்டல்ஸ், கிருஷ்ணா பாராமெடிக்கல் காலேஜ் தருமபுரி, ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, கைல் ரெஸ்டாரண்ட், காமராஜர் ஆட்டோ ஸ்டாண்ட், அங்க பக்கமே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. அவங்க செந்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சதீஷ் புக் சென்டர், இவங்களாம் நம்ம கூட வழக்கம் போல குறைந்தபட்சம் ஜாயின் பண்ணிட்டு நம்மளால அவங்களால என்ன முடியுமோ அது கூட இணைஞ்சி ஒரு இந்த நல்ல காரியத்துக்கு இவ்வளவு பேர் உறுதுணையா இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் கிட்ட நாம பேசும்போது இவ்வளவு பேர் இணைஞ்சு இதை நடத்துறாங்களாங்கும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை. இப்போ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரோட்டரி எலைட்ரிக் இணைஞ்சு பண்ணியிருக்காங்க, போட்டோகிராஃபர்ஸ் அங்கே இணைஞ்சு பண்ணியிருக்காங்க, பல்வேறு நிறுவனங்கள் கூட இணைஞ்சு பண்ணும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகி கூட தனிப்பட்ட முறையில் கூட அவங்க தனியாக கூட ஒரு கேம்ப் நடத்திருக்காங்க. அவங்களுக்கு ஏன் தனிப்பட்ட முறையில் கேம்ப் நடத்த அவங்களால கொஞ்சம் சூழ்நிலை முடியாதனால நம்ம கூட இணைஞ்சு பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு பங்களிப்பு. நிறைய அமைப்புகள் பல்வேறு சேவை பணிகள் செஞ்சாலும் இந்த ரத்த தானம்ன்றதுல கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இதாக இருந்தா கூட இணைஞ்சு பண்ணும்போது அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. எல்லாரும் இணைஞ்சு ஒன்னோடு ஒன்னு சேரும்போது கூடுதல் பலம். இணைஞ்சு பண்ணும்போது அனைத்துமே எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம கூட இணைஞ்சு பண்ணாலும் நமக்கும் ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி விஷயங்கள். சரிங்க. இப்போ இதற்கான ஏற்பாடுகள் எப்படி, இலக்கு அது எப்படி, நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் மனசுல ஒரு தயக்கம் இருக்கும், வரலாமா, நாமளும் போலாமே, அல்லது இப்படி சொல்றாங்களே, இவ்வளவு தூரம் பேசுறாங்க, அவங்க குடும்பத்துல என்னைக்காச்சும் ஒரு அந்த ரத்த தேவைகள் இருந்திருக்கும், அதை உணர்ந்து அவங்க தானா வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அவங்களை எப்படி வரவழைக்கிறது, எப்படி அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, வார்த்தைகள் என்ன? இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அதாவது டோட்டலா பார்க்கும் போது நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 1% அதாவது 140 கோடி மக்கள் தொகை இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே 7-8 கோடி மக்கள் தொகை இருக்குது. 1% ரத்தம் கொடுத்தா கூட ரத்த தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30% ரத்தம் இன்னும் பூர்த்தி பண்ண முடியாம தள்ளி தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா 38% மக்கள் ஃபிட்னஸா இருக்கிறாங்க, ரத்தம் கொடுக்கக்கூடிய முழு தகுதியோட இருக்கிறாங்க. ஆனா கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. இந்த ஃபிட்னஸ் அப்படின்னும் போது அந்த இடத்துல இதை கிளியர் பண்ணிடலாம். அதெல்லாம் ஃபிட்னஸ்ங்க இல்ல, ஃபிட்னஸ் நம்ம என்ன சொன்ன ஒரே வார்த்தை தான், கொடுக்கணுன்ற தகுதி. மனம் கொடுக்கணுன்ற மனத்தை ஒண்ணு கொண்டா அதுதான் மிகப்பெரிய முதல் ஃபிட்னஸே அதான். ஆமா, கொடுக்கணும்னு மனம் ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18 வயசு இருந்தாவே கொடுக்கலாம். 18 வயசு முதல்ல இருந்து கொடுக்கலாம். ஒரு 45 கிலோ வெயிட் இருந்தா போதும்.
உடல் எடை வந்து 45 கிலோவுக்கு மேல இருக்கணும். ஆமா. ஹீமோகுளோபின் வந்து 2.5 அது 12.5க்கு மேல இருந்தா ஹீமோகுளோபின் அளவு வந்து இங்கதான் முக்கியமான இடம். ஆமா ஆமா. பெரும்பாலும் ரத்தம் கொடுக்கறதுக்கு தயக்கமாகக்கூடிய இடம் நம்ம வந்து நம்ம உடம்புக்கே ரத்தம் போதுமான அளவுக்கு இருக்கா இல்லையான்றத நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். ஆமா. ஆனா இந்த ஹீமோகுளோபின் டெஸ்ட் அப்படின்றது தான் தீர்மானிக்கிறது. கண்டிப்பா தீர்மானிக்கிறது. எந்த அளவுல இருந்தா அதை நம்ம 12.5க்கு மேல இருந்தா பிளட் கொடுக்க முடியும். ஆண்களுக்கு வந்து கேஷுவலா இயற்கையாவே வந்துருது, ஒரு 13, 14, 15 வருது. சரிங்க. பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஹீமோகுளோபின் அளவு கொஞ்சம் குறைவா இருக்கு. அது பார்த்தா பல பெண்கள் கேம்ப் எல்லாம் பார்த்தோம்னா குடும்பத்தோட வந்து கொடுக்கறவங்களும் இருக்காங்க. ஆர்வம் வந்து நிறைய பேர் வந்து, ஆனா மனசு நொந்து போனவங்க தான் நிறைய பேர் பெண்கள் இல்ல, நிறைய பேர் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஹீமோகுளோபின் குறைஞ்சிச்சு குடிக்க முடியலன்றது சில ஆளுங்க போறாங்க. ஒவ்வொரு கேம்ப்லயும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பெண்கள் 40 பெண்கள் வந்து ஃபேமிலியோட குடும்பத்தோட வந்து பிளட் கொடுக்கற குடும்பம் இன்னும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. அது என்னன்னா ஒரு முறை அதை கொடுத்துட்டோம்னா அந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா, அந்த மகிழ்ச்சி. நம்மளால யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த உணர்வு மனிதன் மனதுல போய் ஆழமா உட்காரும் போது அது அதனுடைய சுகமே வேற, மகிழ்ச்சியே வேற. கண்டிப்பா வந்து எல்லாருமே கொடுக்கறாங்க, தானம் பண்றாங்க. எல்லாருமே ரத்த தானம் பண்ணணும், அன்னதானம் பண்றாங்க, உடல் தானம் பண்றாங்க, உறுப்பு தானம் என்னென்னமோ பண்றாங்க, செய்யறாங்க. பட் இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பண்ண போனோம்னா, இப்ப நாமளும் பிளட் கொடுத்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அவங்களும் பிளட் ரத்தத்தை பெற்று அவங்களும் நல்லா உயிர் வாழ்ந்து நல்லா இருக்கும் போது இப்ப நாமளும் ஒரு மன மகிழ்ச்சி, அவங்களும் ஒரு மன மகிழ்ச்சிக்கும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். அதனாலதான் இது வந்து சிறந்ததான ரத்தம். நமக்கு மன மகிழ்ச்சியோட இதுக்காக எந்த பைசா நம்ம செலவு பண்ண முடியாது. இப்ப அன்னதானம் போடனா கூட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இருந்தா தான் ஒரு அன்னதானம் போடணும், ஏன்னா இருந்தா தான் செய்ய முடியும். இப்ப உறுப்பு தானம் செய்யும் போது நம்ம உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா தெரிஞ்சுதான் நம்ம வந்து உறுப்பு தானம் இறந்த பிறகுதான் நம்ம செய்ய முடியும். கண் தானமா இருக்கட்டும், உறுப்பு தானமா இருக்கட்டும், உடல் தானமா இருக்கட்டும், இறந்த பிறகு செய்ய முடியும். பட் இது வந்து பார்த்தா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்து நம்மளும் நல்லா இருந்து அவங்களும் நல்லா இருக்கும் போது கண் கூட பார்க்கும்போது அது ஒரு மரண மகிழ்ச்சி. நிறைய பேர் பார்த்தோன்னா திடீர்னு ஏன்னா உங்களால தான் நான் உயிரோட வாழ இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க திருப்பி அவங்க கிட்ட பார்க்கும்போது செய்யும் போது அது எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகிழ்ச்சி நீ எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் இதை வந்து நம்ம ஈடு செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுல யாரெல்லாம் செய்யலாங்க? இந்த ரத்த தானம் செய்யறவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இருக்குல்ல, எனக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்கணும் இல்லையா? ஒண்ணு மன மகிழ்ச்சி, திருப்தி. என் மாமனுக்கு கொடுத்தேன், சித்தப்பாவுக்கு கொடுத்தேன், என்னுடைய சொந்தக்காருக்கு கொடுத்தேன், நாளைக்கு பரவாயில்ல, இது ஒரு உறவை இன்னும் பலப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க. நான் இப்போ திடீர்னு ஒருத்தர் உடம்பு சரியில்லை, நம்ம சொந்தத்துல ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னா அன்னைக்கு 10 வருஷம் கழிச்சா கூட சரி, ஒரு 20 வருஷம் கழிச்சாலும் சரி, அன்னைக்கே அந்த பையன் எனக்கு ரத்தம் கொடுத்தாங்க அப்படின்றது அப்படியே மனசுல நிக்கக்கூடிய விஷயம். அந்த உறவு வந்து எல்லாத்தையும் தாண்டி பலப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ரத்த தானம் கொடுக்கறது. சில நேரங்கள்ல எனது அந்த யூனிட் இல்ல, எனது அந்த குரூப் இல்ல, அவரது வேற குரூப், எனது வேற குரூப் அப்படின்றதெல்லாம் இப்போ அநேகமா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். இல்ல இப்ப முதல் ஆரம்பத்துல ஒரு காலத்துல வந்து ரத்தம் அப்படின்னா ஒன்லி குடும்ப உறுப்பினர் மட்டும் தான் ரத்தம் கொடுக்குன்ற சூழ்நிலை இருந்துச்சு. பார்த்தோன்னா அவங்க இப்போ அப்பாவுக்கு என்ன அம்மாவுக்கு என்ன இப்படி என்ன தான் கொடுக்க முடியும், வேற எங்கேயும் போய் ரத்தம் கேட்க முடியாது. பட் இப்பெல்லாம் தன்னார்கள் மூலியமாக பல டோனர்ஸ் உருவாக்கும் போது அவங்களோட ஒரு படி மேலதான் வந்து பேசலாம். இணைப்பில் வரக்கூடிய நேர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் தண்டபாணி. அதாவது உடல் உறுப்பு தானம் பண்ணக்கூடிய நாள் என்ன அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கோம். இல்ல இன்னைக்கு அப்படி எதுவும் சிறப்பான நாள் இல்லைங்க. ரத்த தானம் அது குறித்து நாளை மறுநாள் தருமபுரியில முக்கியமான ஒரு ரத்த தான முகாம் நடக்குது நம்மளுடைய உள்ளூர்ல. அந்த ரத்த தான முகாம், அந்த ரத்த தானம் கொடுப்பதால் ஏற்படக்கூடிய சிறப்புகள் என்ன, ரத்த தானம் யார் யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியா நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை போயிட்டு நிகழ்ச்சி போட்டு கேட்ட பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது சரி உறுப்பு தானம் ஆமா அண்ணார் பேசுவாங்களோ அப்படின்னு அண்ணார் அததான் பேசிட்டு இருந்தாருல்ல, நீங்க சரியா தான் சொல்றீங்க. அவர் பேசும்போது அந்த உடல் உறுப்பு தானங்கள்லாம் பேசினார், கரெக்ட் தான். அதாவது ரத்த தானம் கொடுக்குற என்ன பயன்னா இறைக்கிற ஊற்றுதான் சுரக்குன்னு சொல்லுவாங்க ஐயா. நிச்சயமாங்க ஐயா.
அது சிறப்பு ஐயாவுக்கு வணக்கங்கய்யா. வணக்கம் சொல்லுங்க. அந்த உறுப்பு அந்த ரத்தத்தை தானம் பண்ணிட்டோம், அது ஊறிக்கும். அது வந்து இன்னும் பெரும்பாலானது வந்து அது வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா திருப்பி நமக்கு இல்லாம போயிரும் நினைக்கிறது தவறுதான். கண்டிப்பா. ஆனா அதுக்கு உண்டான வாய்ப்பு நானும் பெருமையா பேசுறேன். நான் ரத்த தானம் பண்ணது இல்லையா, வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா செய்வேன். அது உரியவரை போய் சேரணுங்கிற இதுல நான் இருக்கேன். எங்க ஊர்ல ஏதாவது முகாம் போட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவேன். இல்லைங்க கொடுக்கணும் ஐயா, இல்ல கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லையா? அங்க பக்கம் போய் அரசு மருத்துவமனை இருக்கலாம், அரசு மருத்துவ அங்க ரத்தம் இங்க இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் தனியார் ரத்தம் எதை வச்சு நீ கொடுக்கணும் முடிவு பண்ணா போய் கொடுத்துருங்க. ஏன்னா அதை தள்ளி போட வேணாம். ஏதோ ஒரு நபருக்கு அது கண்டிப்பா பயன்படும். அதனால அதுக்காக முகாம் வருவதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா நாட்கள் கடந்துருங்க. அந்த வாய்ப்பு கிடைக்காது திரும்ப. ஏன்னா 3 மாசத்துக்கு ஒரு ரத்த தானம் கொடுக்கலாம் இல்லையா? அதனால வந்து நீங்க கொண்டு போய் கொடுத்துருங்க. பக்கம் எங்க பக்கம் நியர் உங்களுக்கு அருகாமையிலுக்குள்ள ரத்த வங்கியில போய் ரத்தம் கொடுத்துருங்க ஐயா. நீங்க சொல்ல சரியா வர சொன்னீங்க. இறக்க கிணறு தான் ஊருன்னு சொல்றீங்க. கண்டிப்பா கொடுக்கக்கூடிய பிளட் வந்து அதிகபட்சம் பார்த்தோன்னா 70% ரத்தம் வந்து 24 மணி நேரத்துல ரத்தம் ஓடிடுங்க ஐயா. மீதி ஒரு 30% ரத்தம் வந்து பார்த்தோன்னா ஒரு 14 நாட்கள்ல ஊறிடுங்க. அதனால வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஐயா. நம்ம கொடுக்கக்கூடிய ரத்தம் உடனடியா நம்ம ஊறிக்குது. அதனால ஒன்றும் இது பண்ணதில்லை. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிறீங்க. அது வந்து என்ன ஏதோ ஒரு அலட்சியமா இருந்துட்டேன். ஆனா பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனை கூட கொடுக்கலாம்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கு. நான் அதை செஞ்சுட்டு உங்ககிட்ட பேசுறேங்க. சரி, நிச்சயமா பண்ணிட்டு இந்த நிலையத்துக்கு கூப்பிட்டு கார்த்திகை இருக்காங்க, அவங்க கிட்ட தகவல் சொல்லுங்க. இந்த மாதிரி ரத்தம் கொடுத்துட்டாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்காக அந்த விழிப்புணர்வு முகாமே அதுக்குதான் நடத்துறாங்க. எல்லாரும் ரத்தம் கொடுக்கணும், கொடுக்க வைக்கணுன்ற எண்ணம் தான் இந்த எல்லாரோட எண்ணமும். அதுதான். அதாவது வயது வரம்பு அதான் 18 இருந்து 65 வயசு வரை ரத்தம் கொடுக்கலாங்க ஐயா. சரிங்க, எனக்கு 61 தான். 4 வருஷத்துக்கு நான் கொடுத்தேன்னா போது என்னுடைய பிறவி பையன் அடைஞ்சிட்டேன். ஓகே, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. நீங்க போனா மட்டும் கொடுத்துக்க மாட்டாங்க. உங்க ஆரோக்கியம் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சரியான மட்டும் தான் பிளட் எடுப்பாங்க ஐயா. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்க ஆரோக்கியமான உடல்நிலை இருந்தாதான் அவங்க எடுப்பாங்க. அதனால அந்த நம்பிக்கை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா கிடைச்சா போதும் அப்படின்னு எந்த ஒரு ரத்த வங்கியிலும் எடுக்க மாட்டாங்க. நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றி. நாம ஏற்கனவே பேசிட்டு இருந்தேன் அந்த விஷயங்கள், ரத்த தான நன்மைகள் சொன்னீங்க. ஆமா. ரைட். பார்த்தோன்னா ரத்தம் கொடுக்கும்போது பார்த்தோன்னா இயற்கையாகவே ரத்தம் வெளியே போகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்க. இப்ப பார்த்தா ரத்தம் கொடுக்கும்போது பார்த்தோன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பும் கூட கடைஞ்சு தான் போகும். அப்படி ரத்தத்துல கொழுப்பு வெளியே போகும்போது என்னன்னா ஹார்ட்டுக்கு நமக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து பெரும்பகுதி வந்து நமக்கு தடுக்கப்படுது. பார்த்தீங்கன்னா ஏன்னா இருக்கிற கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்படுறதுனால வந்து ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு வருது. அதே மாதிரி கல்லீரலும் பார்த்தீங்கன்னா நமக்கு பறிக்கிறது. அப்படி இப்படி பண்ணும்போது என்னன்னா இந்த பிபி இந்த மாதிரி வர வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறையுதுங்க ஐயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளட் கொடுக்கும்போது என்ன மேட்டர்னா அதிகபட்சம் ஒவ்வொரு கேம்ப்லயும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 பேர் 5 பேர் 7 பேர் வரை மஞ்சள் காமாலை எச்ஐ இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எல்லாத்த விட இது ஒரு படி மேலது. பிளட் டெஸ்ட் பண்ணும். ஆமா, நான் ரத்தம் எடுத்துக்கணும் அதனுடைய டெஸ்ட் எடுக்கும் செய்யும் போது என்ன பண்ணுதுன்னா சில நாட்கள் வந்து மஞ்சள் காமாலையை நம்ம தனிப்பட்ட முறை நம்ம போய் டெஸ்ட் பண்ண மாட்டோங்க. எதுக்கு ஏதாச்சும் உடம்ப ரொம்ப சூழ்நிலை மோசமா போன மாதிரி தான் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறதோ பண்றதோ பண்ண போறோம். இப்ப மஞ்சள் காமலா ஓரளவுக்கு ஸ்டேஜுக்கு மேல போன ஆரம்பத்தில் பெரும்பாலும் தெரியாது. ஸ்டேஜுக்கு மேல போனாதான் நல்லா தெரியும். இப்ப இந்த கேம்ப்ல போய் நம்ம 3 மாசத்துக்கு ஒரு முறை ரத்தம் கொடுக்கும் போது செய்யும் போது உடம்புல ஏதாச்சும் தொந்தரவு இருந்தா கூட உடனடியே நமக்கு வந்து கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அது நம்ம தெரிஞ்சு குடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ரத்த தானம் செய்யும் போது என்னன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுது. அது மிகப்பெரிய ஒரு துண்டுகுள்ள இருக்குதுங்க ஐயா. அதே மாதிரி கல்லீரல் பிரச்சனை பேசலாங்க. அதே மாதிரி செல்கள் வந்து வெளியே போகும்போது புது செல்கள் போகும்போது இளமைக்கு வந்து நம்ம திரும்புறோங்க. இளமைக்கு வரப்பு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. பாளையம்பூர்ல இருந்து வடிவேல் டைலர் பேசுறேங்க. பாளையம்பூர்ல இருந்து வடிவேல் டைலர். ஆமாங்க ஐயா. சொல்லுங்க வடிவேல், கேளுங்க. உங்களுடைய ரத்தம் கொடுக்கறதுக்கு என்ன தகுதி வேணும்னு கேட்கலாம். ரத்தம் கொடுப்பதற்கு இருக்கக்கூடிய வரையறைகள் ஐயா ஒன்னும் இல்லையா, 18 வயசு இருந்தா போதுங்க ஐயா. 45 கிலோ எடை இருந்தா போதும். 53 வயது ஆகுதுங்க. கண்டிப்பா கொடுக்கலாம் ஐயா, கண்டிப்பா கொடுக்கலாங்க ஐயா. சரிங்கய்யா. எந்த இடத்துக்கு வரணும்? இப்ப பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பாத்தீங்கன்னா தருமபுரி சிக்மா டியூஷன் சென்டர்னு சொல்லிட்டு இந்த நக்கடை வீதியில் லைன்ல இருக்கு. அன்னைக்கு வந்து சுதந்திரத்தை முன்னிட்டு வந்து அன்னைக்கு எங்க ரத்தம் தான் கொடுக்கலாங்க ஐயா. சரிங்கய்யா. என்ன டைமுக்கு வரணும்? ஐயா 9 மணில இருந்து இருக்குது, 4 மணி வரை இருக்குது. உங்களுக்கு எப்ப நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்ப வந்து நீங்க கொடுக்கலாங்க ஐயா.
4 மணி வரைக்கும் வரலாங்களா? 4 மணி வரை வரலாங்க ஐயா. சரிங்கய்யா. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ வந்து நீங்க அந்த டைம்ல நாங்க கொடுக்கலாங்க ஐயா முகாம்ல. சரிங்கய்யா. நன்றிங்க. நன்றி 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 நன்றி. இப்போ இந்த மாதிரி முகாம்கள்ல கொடுக்க ஒருவேளை தவறிடுறாங்க அல்லது கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கு, அன்னைக்கு சூழல் வர முடியல, வேற என்ன செய்யலாம்? மாற்று என்ன இருக்கும்? மாற்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி அரசு மருத்துவமனையில ரத்த வங்கி இருக்குது. சரிங்க. அங்க கொடுக்கலாம். அதே மாதிரி தனியார் வங்கிகள் மாருதி ரத்த வங்கி இருக்குது, அசோக் ரத்த வங்கி இருக்குது. இந்த மாதிரி ரத்த வங்கிகளும் போயிட்டு கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு 24 மணி நேரம் இயங்கக்கூடியது தனியார் வங்கிகள். அங்க போன எப்பனாலும் எடுத்துக்குவாங்க. அரசாங்கத்திலும் அந்த டைம்ல மட்டும் தான் எடுக்கிறாங்க. இப்ப அரசாங்க மருத்துவமனை அணுகணும்னா எங்க போய் பாக்கணுங்க? எந்த இடம்? அங்க மருத்துவமனையிலேயே பாத்தீங்கன்னா ரத்த வங்கி தனி இயங்குது. இந்த பிரசவ வார்டு பக்கம், பிரசவம்னா அந்த பக்கம் இருக்கு. இப்ப பழைய மாச்சுடி இடத்துலயே இருக்கு. இப்போ ஆமா ஆமா, அந்த பழைய பில்டிங் அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ரத்த வங்கி தனியா இயங்குது. அங்க போயிட்டு நீங்க ரத்தம் கொடுக்கலாம். அங்க போயிட்டு இந்த மாதிரி பிளட் டொனேட் பண்றோம்னு சொன்னா வாலண்டியர் டோனர்ஸ் நிறைய வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி போயிட்டு நீங்க எப்பனாலும் கொடுத்துக்கலாம். இல்ல நைட்ல எனக்கு வேற நேரம் இல்லைன்னா மாருதி ரத்த வங்கி இருக்கு பக்கம், அங்க மாதிரி பக்கம் அதை கூட கொடுக்கலாம். சரிங்க சரிங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ரத்த தானம், அதுவும் குறிப்பா நாளை மறுநாள் நடக்கக்கூடிய, நாளை மறுநாள் இல்ல நாளைக்கும் ஒரு முகாம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. பாலக்கோட்ல வித்யா மந்திர் பள்ளியில நாளை தினம் நடக்க இருக்கு. நாளை மறுதினம் இங்க தருமபுரி டவுன்ல சிக்மா பயிற்சி மையம் டியூஷன் அண்ட் டுட்டோரியல்ல 15ஆம் ஆண்டாக இந்த நிகழ்வு. இவங்களோட இணைஞ்சு நம்மளுடைய தருமபுரியில் நிறைய முக்கியமான நிறுவனங்கள், முக்கிய நபர்கள், குறிப்பா தருமபுரி அரிமா சங்கம், சேவா பாரதி, ஏபி மருத்துவமனை, கிருஷ்ணா பாராமெடிக்கல்ஸ், SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ், ஸ்ரீ ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், STS ஜுவல்லரி, கையல் ரெஸ்டாரண்ட், நம்மளுடைய மருதன்வெள்ளி பாலிடெக்னிக் கல்லூரி, அப்புறம் காமராஜ் ஆட்டோ ஸ்டாண்ட், சுதா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி, செந்தில்குமார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மகாராஜா மெட்டல்ஸ், சதீஷ் புக் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பேர், நிறைய முக்கியமான நபர்கள், முக்கியஸ்தர்கள், தருமபுரியில தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இந்த முகாமை இணைஞ்சு நடத்துறது நமக்கு உங்களுக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? போன ஆண்டுகள் என்ன மாதிரியான இலக்குகள் இருந்தது? எவ்வளவு நம்ம எடுத்திருக்கிறோம்? இப்ப வரக்கூடிய ஆண்டுகள்ல என்ன மாதிரி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு பிறகு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு வருவாங்க. நன்றி நன்றி நன்றி. இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க. அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதமில்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, மக்களுடன் மருதமில்லி என்ற அற்புதமான நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய மக்களுடன் மருதமில்லி நிகழ்ச்சியானது இரத்த தான முகாம், சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இரத்த தான முகாம் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக இரத்த தான மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், சமூக சேவகர் முனைவர் பி. ஆதிமூலம் அவர்கள் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இரத்த தானம் கொடுப்பது குறித்தும், இரத்த தானம் கொடுப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்தும், அதனுடைய பலன்கள் குறித்தும் பல்வேறு செய்திகள், யார் யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரத்த தேவையினுடைய சூழல்கள், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நேயர் ஒருத்தர் இணைப்புல இருக்காருங்க. வருக, வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் கணேசன், சொல்லுங்க. அல்ல அண்ணா மருத்துவர் அல்ல, ஒரு சமூக சேவகர், ரத்த தானம் கொடுப்பதற்காகவே ஒரு சமூக சேவையில ஈடுபட்டிருக்கக்கூடியவர், முனைவர். ஆமா ஆமா, கேளுங்க. சொல்லுங்க. அப்போ வந்து பெங்களூர் மணிப்பால்ல பெட் கொடுக்க போனுங்க, எங்க சொந்தக்காரத்தோடன்னு சொல்லிட்டேங்க. சரிங்க. அப்போ வந்து அது அவங்க எங்களுக்கு வந்து இந்த வெள்ளை அணுக்கள் எடுத்தாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுதான். வெள்ளை அணுக்கள் எடுத்தாங்க. அது வந்து 2 இதா எடுத்தாங்க. ஒன்னு வந்து அதாவது
நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை இழுத்து ம் சுத்தம் பண்ணி மறுபடியும் ஏத்துறது அப்படி அந்த மாதிரி எடுத்தாங்க. ம் ம் அதுல வந்து 2 கவர்ல எடுத்தாங்க. ஒன்னு வந்து ஒயிட்டா இருந்துச்சு, இன்னொன்னு வந்து ஒரு மாதிரி கலரா இருந்துச்சு, மஞ்சள் கலர் மாதிரி. ம் அது என்னன்னு கேட்கும்போது அது வேஸ்ட்னு சொன்னாங்க. ம் ம் அது உங்களுக்கு அது டவுட் இருக்கு. அதாவது ஏதோ கிருமி அது மாதிரி ஏதோ சொன்னாங்க. ம் ம் அதுல வந்து அதுதான் அப்ப ஐயா சொன்னாரு இல்லைங்களா, அந்த ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு ம் அதுதான் ஒரு டவுட்டா கேட்டேன். சரி. நிச்சயமாங்க ஐயா. உங்களுக்கு வந்து எஸ்டிபின்னு சொல்லியிருப்பாங்க ஐயா. உங்களுக்கு சிங்கிள் டோனர் பிளேட்டட்னு சொல்லுவாங்க, தட்டணுக்கள் தானம்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு ஃபீவருக்கு, இந்த பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா ஐயா, அவங்களுக்கு அந்த கவுண்டிங் கூடுறதுக்கோசரம் இப்போ உடனடியாக பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் பிளட்டு போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா குறைவாக தான் அவங்களோட கவுண்டிங் கூடும். இந்த மாதிரி பிரித்து எடுத்து அவங்களுக்கு உடனடியாக செலுத்தும் போது அவங்களுக்கு வந்து எண்ணிக்கை அந்த கவுண்டிங் வந்து கூடத்தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி பிரித்து எடுத்து பண்ணுறது அது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகங்க ஐயா. அது ப்ராசஸ் அதிகம். ரெண்டாவது அவரோட கிட்டு காஸ்ட் ரேட்டு கொஞ்சம் அதிகம். அதனால் அந்த மாதிரி எடுத்து அது பண்ணியிருப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அது உடனடியாக கவுண்டிங் எண்ணிக்கை கூடுறதுக்காக அது அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க ஐயா. அந்த இது ஆமாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அதுக்காக தான் 2 பேர் கூட அனுப்பிவிட்டு வந்தேன் சிங்கிள் டோன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை கூட அது கொடுக்கலாம். அது இப்போ ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை ரத்தம் கொடுக்குறேங்க. இந்த மாதிரி பிரிச்செடுக்கக்கூடிய சிங்கிள் டோனர் பிளட் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்மை தான். இப்போ பார்த்தீங்கன்னா 8% கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து உடனடியாக வெளியேறுது. இதுவும் நமக்கும் நன்மை. ரெண்டாவது பேஷண்ட்டுங்களுக்கும் நோயாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து செல்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது, கவுண்டிங் வந்து அதிகரிக்குது. அதனால வந்து ரொம்ப இது பயனுள்ள இதுதான். இது வந்து மக்கள்கிட்ட இன்னும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது ஏன்னா இப்போ பிளட் கொடுக்கறத யோசிக்கிறாங்க. ஆமா ஆமா. அது பிளட்டை எடுத்துட்டுங்க சர்க்கிள் சொல்லுவாங்க. அது பிளட்டை எடுத்துட்டு அதில் பிளேட்லெட்ஸ் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு மீது பிளட் வந்து நமக்கு ஏற்றி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சர்க்கிள் அது ஒரு 6 சர்க்கிள் அந்த மாதிரி போகும். அது பார்த்தோன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி பார்த்தோன்னா அதிகபட்சம் 1.5 மணி நேரம் பிடிக்கும் அந்த பிளட் எடுக்கிறது. அந்த மாதிரி எதுங்கிறீங்க. அதுக்கு பின்னாடி வந்து சேலத்துல ஒரு டைம் கொடுத்துருங்க. ஆமாங்க கொடுக்கலாம். நானும் கிட்டத்தட்ட அந்த 6 முறை கொடுத்துருக்குங்க. அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கொடுக்கணுங்க. இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லது. அதாவது ரத்த தேவைகள் எண்ணிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் இந்த மாதிரி கொடுக்கும்போது. இப்போ சில ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட் 6 யூனிட் போட்டால் தான் வந்து இந்த கவுண்டிங் கூடுது அப்படின்னு சொன்னால் இது இந்த 1 யூனிட் போட்டாவே இந்த நமக்கு அந்த அதுக்கு தேவையான கவுண்டிங் வந்து கூடிக்கும். அதனால வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பிளட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தட்டணுக்கள் தானமும் கண்டிப்பாக பண்ணால் ரொம்ப நல்லதுங்க ஐயா. அதை தேவைகளும் கொஞ்சம் சீக்கிரமாக பூர்த்தி பண்ண முடியும். ரத்த தேவைகளும் பூர்த்தி பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற முன்ன சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 300% வந்து கேன்சர் பேஷண்ட் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த தட்டணுக்கள் தான் வந்து அவசியமாக ஏற்படுது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த தட்டணுக்கள் தானம் வந்து பண்ணுறதுக்கு எல்லாருமே முன் வரணும். அதாவது பிளட் கொடுக்கணும். ரெண்டாவது இந்த தட்டணுக்கள் தானம் கொடுக்கறதுக்கும் எல்லாருமே முன் வரணுன்றது கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கங்க. நன்றி கணேசன் ஐயா. உங்களுடைய கேள்விக்கு மிக்க நன்றி. நன்றி. நம்ம இந்த ரத்த தேவை அந்த சூழல் பத்தி நாம அவர் கேள்விக்கு முன்னாடி பேசணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரத்த தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தினசரி பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 யூனிட் ரத்தங்கள் வந்து தினசரி தேவைப்பட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் 5% ரத்தங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேன்சர் பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் 300% கேன்சர் பேஷண்ட் ஆண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவலையளிக்கக்கூடிய விஷயம். அது இல்லாமல் தலசீமியா மாதம் கிட்டத்தட்ட பார்த்தா தினசரி பார்த்தீங்கன்னா 2000 குழந்தைகள் வந்து தலசீமியாவால் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆண்டுக்கு 2000 குழந்தைகள் பக்கம் வந்துட்டு இருக்காங்க தலசீமியாவால். பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து உறவுமுறைகளே திருமணம் செய்யறதுனால தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த மாதிரி தலசீமியா வருது. ரெண்டாவது மலை கிராமங்களில் அதிகமாக இந்த மாதிரி நோயாளிகளை வந்து பார்க்க முடியுது அந்த குழந்தைகளை. நம்ம பகுதியில் கூட அரூர் அந்த பகுதியில் மலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா உறவுமுறையை ரொம்ப நெருங்கி பண்றதுனால அந்த மாதிரி தலசீமியா வந்து இப்படி எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேசலாங்கன்னா நம்ம நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்கார். வருக, வணக்கம். வணக்கம் மாதையன். உங்க வானொலி கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிருங்க. ஆட்டுக்காரன் பட்டியிலிருந்து எஸ் மாதையன். நம்ம உடம்புல
எப்படி ரத்தம் கீதா இல்லன்னு எப்படி சார் பிடிக்கிறது? நல்ல கேள்விங்க. உங்களுக்கு உடம்புல எந்த அளவுல ரத்தம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுல சந்தேகம் இருக்கு. ஒரு இப்போ இவருக்கு நம்ம ஆட்டுக்காரன் வீட்டுல இருந்து ஒரு சாதாரணமா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு ரத்தம் இருக்குன்றதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? இப்ப நீங்க வந்து இங்க தனியார் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பிளட் கவுண்ட் செக் பண்ற இடம் இருக்குது, அத்த பரிசோதனை நிலையம். அங்க போட்டு ஹீமோகுளோபின் அளவு என்னோட உடம்புல எவ்வளவு இருக்குதுன்னு நீங்க செக் பண்ணீங்கன்னாவே அது தெரிஞ்சு போயிரு உங்களோட உடம்புல எவ்வளவு அடர்த்தி இருக்கு, என்ன டெசிமீட்டர் அளவு என்ன இருக்குன்றதை நீங்க செக் பண்ண முடியுங்க ஐயா. அது குறைவான தொகை தான், இங்க போனீங்கன்னாவே பார்த்து உடனே சொல்லிடுவாங்க ஐயா ரத்தம். அப்ப இவருக்கு வந்து என்னன்னா எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்குன்றதை எப்படி அளந்துடுறாங்கன்றதுல அவருக்கு இல்ல அந்த அடர்த்தி தாங்க, அந்த அடர்த்தி வச்சுதாங்க கண்டுபிடி பண்றாங்க. உங்களுக்கு வந்து 12 இருக்கா, 2.5 இருக்கா, இல்ல சில ஆளுங்க பார்த்தோன்னா 15, 17 கூட இருக்கு சில ஆளுங்க அடர்த்தி. அதை பொறுத்து தாங்க அதை கண்டுபிடிக்க முடியும் தனியெல்லாம். இப்போ அதுல இருந்து கொஞ்சம் சிரிஞ்சில் எடுத்து டெஸ்ட் கொஞ்சம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஐயா மாதனிய கேட்டுட்டு இருக்கீங்களா? சிரிஞ்சில ஊசில இருந்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அவங்க வந்து லேப்ல வச்சு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அந்த ரத்தத்துல எவ்வளவு அடர்த்தி, பால் இப்போ எப்படி செக் பண்றோம், பால் அடர்த்தியா இருக்குதான்னு பாக்குறோமா இல்லையா? அப்போ அந்த பால் திக்னஸ் இருந்தாக்க பால் வந்து உள்ள கொழுப்பு சத்து ஜாஸ்தியா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஐயா அதே மாதிரி தானே முன்ன பின்ன ஓரளவுக்கு. அந்த மாதிரி நம்ம உடம்புல ரத்தத்துல எவ்வளவு அடர்த்தி இருக்கு அப்படின்றத செக் பண்ணாங்கன்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும் இவ்வளவு இருக்கு, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒல்லியா இருக்கும்போது சக்தியா இருந்தது. இது ஒரு பெரிய சந்தேகம். நல்ல கேள்வியை மாதிரி நீங்க கேட்டீங்க. கொஞ்சம் சொதன்னு கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்கள பார்த்தா நம்ம பலசாலி மாதிரி இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க பாருங்க இப்ப இப்படி மாத்தி சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சில ஆளுங்க பாத்தீங்கன்னா 100 கிலோ 80 கிலோ வெயிட் இருப்பாங்க, 90 கிலோ கூட வெயிட் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தா பிளட் இருக்காது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் 7 பாயிண்ட் கூட ரத்தம் இருக்கும். பார்த்தா ஒல்லியா பிட்னஸா கரெக்டா இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 பாயிண்ட் 15 பாயிண்ட் கூட ரத்தம் இருக்கும். அதனால உடம்புக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நீங்க பிளட் எடுத்து டெஸ்ட் பண்றதை பொறுத்து தான். அதனால நம்ம சில ஆளுங்க பார்க்கும்போது அந்த ஒல்லியா இருந்தாலும் கண்டிப்பா ரத்தம் இருக்கும். இப்ப நிறைய பேரோட இது அதுபடிதான். குண்டா இருந்தா அவங்க கிட்ட ஒரு 2 லிட்டர் எடுத்துடலாமா இல்ல 3 லிட்டர் எடுத்துலாமா அப்படிலாம் இருக்குது. அவங்களுக்கே ரத்தம் இருக்காது. சில ஆளுங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு, உடம்பு தொலைதல் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கே இருக்காது. ஆனா மக்கள் பார்வைக்கு என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன பண்ணி 2 லிட்டர் ரத்தம் கொடுக்கலாம், 1 லிட்டர் ரத்தம் கொடுத்துடலாம், நான் ஒல்லியக்கிறேன், எனக்கே ரத்தம் இல்லை அப்படின்னு. கண்டிப்பா அதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அடர்த்தி தான். ஆமா, எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்து ஹீமோகுளோபின் அளவு என்ன இருக்கு செக்அப் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பொறுத்துதான் நம்ம தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். நாம உடலை பார்த்து இது முடிவு பண்றக்கூடிய விஷயம் அல்ல. நன்றிங்க மாதையன், நன்றி 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 நன்றி. இப்போ நீங்க சொன்னதுனால எவ்வளவு ஒரு டைம்ல ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து எத்தனை யூனிட் எடுக்க முடியுங்க? எடுக்கலாம். இது வந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா மனித உடல்ல பாத்தீங்கன்னா சராசரியா பாத்தீங்கன்னா 5 to 6 லிட்டர் ரத்தம் இருக்கு. இயற்கையாவே இருக்கிறது 5 to 6 லிட்டர் ரத்தம் இருக்கும் உடம்புல. சரி. அதுல சராசரியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 to 600 மில்லி வரை ரத்தம் எடுத்தா கூட ஒன்னும் ஆகாது. பட் இருந்தாலும் மருத்துவ கவுன்சில் வந்து நமக்கு ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க, இப்படிதான் பண்ணணும் செய்யணும்னு சொல்லி. அந்த ஒரு யூனிட் சொல்றாங்க, அது எவ்வளவு? அது யூனிட் வந்து 350 ml. 350 ml. அதனால எடுக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது. 500 ml வரைக்கும் எடுக்க முடியும். அவ்வளவு போறதில்ல 500 ml 500 600 ml வரை எடுக்க முடியும். பட் ஆனா வந்து நாம வந்து இப்ப திடீர்னு பார்த்தோம்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தது, ஒரு 1/2 லிட்டர் வெளியே போயிருது, 1/4 லிட்டர் கை ஏதோ ஒன்று இதாயிருது. அப்ப அதனால எந்த பாதிப்பு ஏற்படுது. அதனால வந்து 350 ml எடுக்கலாம் ஒண்ணு. ஆனா நாம என்ன சொல்லுவோம், ஒரு சொட்டு ரத்தம் கூட போனாவே நம்ம அப்படியே ஐயோன்னு பதட்டப்படுவோம். அதனால 350 ml எடுக்கிறதுனால ஒரு பாதிப்பும் இதனால ஏற்படாது. நிச்சயமாக எல்லாருமே வந்து கொடுக்க முடியும். அதனால வந்து எந்த இது இல்லை. கொடுக்கக்கூடிய ரத்தம் ஒரே நாள் நம்ம கிட்ட 70% ரத்தம் உடனே ஊறிய போது, அடுத்த 14 நாட்கள் மீதி இருக்கக்கூடிய ரத்தம் ஊறிய போகுது. அதனால இதுல எந்த ஒரு எல்லளவு அவங்களுக்கு குறைப்பது. ஒரு ஐயா சொன்னார்ல, இறக்கி தான் தண்ணி ஊறணும். அதே மாதிரிதான் உடம்புல வந்து நீ கிணத்துல தண்ணி வெளியே எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதே நாளைக்கு போய் பார்த்தோன்னா அது ஊறி இருக்கும். அதே மாதிரி தான் உடம்புல நம்ம உடம்புயான உடம்புல தானா உற்பத்தி செய்யக்கூடிய திறன் வந்து உடம்புக்கு உள்ள செல்களுக்கு இருக்கு. அதனால நம்ம அதை பத்தி நம்ம பெருசா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் முதல்ல ஆரம்பம் சொல்றக்கூடிய ஒரே விஷயம், கொடுக்கணுன்றத மனம் மட்டும் உருவாக்கிட்டா போதும், மீதி எல்லாமே மற்ற தானா சரியாயிரும். சரி,
எவ்வளவு ரத்தம் இழப்பு ஏற்பட்டால் ஒரு மனிதனுக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு வரையறை இருக்கும் இல்லையா மருத்துவத்துல? இந்த அளவுக்கு ரத்தம் வெளியேறும் போது அது மனிதனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. இந்த ஆபத்துனா இந்த சில ஆளுங்க பார்த்தோன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான ரத்தம் கூடியும். அது பார்த்தா ஒரு அன்கான்சியஸ் ரேஞ்சில் போயிடுவாங்க அந்த மாதிரி இது. பட் இதை பொறுத்தவரை இந்த கவுண்டிங் தான் ரத்தத்தலோட செல்களோட. பொதுவா நான் விபத்து இந்த மாதிரி காலகட்டத்திலே கேக்குறேன். ஆமா, எவ்வளவு வெளியேறுச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற ஏதாச்சும் வர இருக்குங்களா? அதுதான் அவங்க அந்த ரத்தம்னா அது கிட்டத்தட்ட 5 லிட்டர் 4 லிட்டர் ரத்தம் இருக்குது. சில ஆளுங்களுக்கு வந்து அது சில ஆளுங்க பாயிண்ட் பார்த்தா 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்ல கூட இருக்கு. அந்த மாதிரி இருந்தா கூட இன்னும் ஆபத்து வந்து அந்த அன்கான்சியஸ் போகக்கூடிய சொற்கள் தான். அதை பொறுத்துதான் அந்த சூழ்நிலை அமையும். இதுக்குன்னு தனியாக ஒரு நிர்ணயம் அப்படின்ற மாதிரி இல்லை. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவனோட அன்கான்சியஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து நம்ம உடனடியாக நம்ம பிளட்டிங். அதுக்காக தான் அந்த ஆக்சிடென்ட்ல 24 ஹவர்ஸ் சர்வீஸ் வச்சு உடனடியாக ரத்தம் நம்ம குறையிறது. சில ஆண்களுக்கு வந்து உடனே ஏற்றி ஆனதான் உடம்புல வந்து இல்லைன்னா பெண்கள் பார்த்தோன்னா மாதவிடாய் காலத்தில் பார்த்தோன்னா அவங்களுக்கு சிசேரியன் நேரத்தில் அவங்களுக்கு சரி பிரசவ காலத்தில் பார்த்தோன்னா சில நிறைய பீடிங் போயிட்டு இருக்கோம். அவங்க ஒரு கட்டத்தில் மேலே போன பாயிண்ட் ரொம்ப குறைஞ்சிடும். அவங்களுக்கு உடனடியாக ஏற்றக்கூடிய ஆமா அந்த மாதிரி இடத்துல போது அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட லிமிட் இருந்துக்குது. சரிங்க. இப்போ யாரெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு வரையறை இருக்கும். எல்லாரும் கொடுக்க முடியாது. யாரெல்லாம் கொடுக்க கூடாது, இவங்க ஃபிட்னஸா இருந்தா கூட வயது இருக்கு எல்லாம் இருக்கு இவங்க எல்லாம் கொடுக்க கூடாதுங்க அப்படின்ற ஒரு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மது அருந்தவர்கள் 24 நாள் கழிச்சு தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி மது அருந்திட்டு இருந்தா கண்டிப்பா கொடுக்க கூடாது. மது இருந்த புகைப்படத்தில் அந்த மாதிரி இருந்தா கொடுக்க கூடாது. அந்த 24 மணி நேரம் அப்படின்ற அந்த காலக்கெடு இல்ல காலக்கெடுனா இப்ப சில பார்த்தோன்னா குடிச்சு 24 மணி நேரம் கழிச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா அப்ப வந்து அந்த பிளட் கூட கலந்துருக்கும் அந்த ஆள்கள். இது மத்தவங்களுக்கு அந்த இதா இருக்கக்கூடாதுக்காக அந்த மாதிரி ஒரு நம்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்குது. அதன் பிறகு அது வந்து பியூரிஃபை பண்ணி வெளியாயிருக்கு மூலமா ஆல்கஹால் வந்து கண்டென்ட் வந்து வெளியே போயிருக்கு. அப்போ மீண்டும் ரத்தம் வந்து பழைய நிலைக்கு சுத்தமான நிலை வந்துரும். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்போ ரத்தம் அப்படின்றது ஓடிட்டு இருக்குது. நம்ம தேவையில்லாத ஒண்ணு உள்ள புகுத்தினாலும் கூட ஒரு கொஞ்ச நாள் அது ஓடிட்டு இருக்கும். எங்க சிறுநீரகத்துக்கு வந்து அதை ஃபில்டர் பண்ணி சிறுநீரகம் தேவையில்லாத ஃபில்டர் பண்ணி வெளியே தள்ளுது. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இது சொன்னதுல இன்னொன்னு அப்படி சொல்லிடுறேன். இந்த எஸ்டிபி சொல்ற பண்ண எடுக்கிறீங்க இல்லையா, நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிட்டு நீங்க அந்த எஸ்டிபி தனி தட்டங்கள் எடுத்தீங்கன்னாவே அதுலயே அந்த எண்ணெய் பசை கூட தெரியும். அந்த பிளட் எடுக்கிறது நம்ம எதாவது கண்டுபிடிக்க முடியும். என்ன சாப்பிடுங்க கூட ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். நீங்க ஏதோ ரத்தம் நிறைய எண்ணெய் பழக்கம் அதிகம் சாப்பிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு இது பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த மாதிரி தனியை பிரிச்சு எடுக்கும் போது ரத்தத்துல கண்டுபிடிக்க முடியும். அது சரி நீங்க சொன்ன விஷயம். அப்புறம் பார்த்தா இந்த தடுப்பூசி போடுவாங்க, இந்த நாய் கடிக்கு தடுப்பூசி. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா 21 நாள் தடுப்பூசி பாத்தீங்கன்னா 1 இயர், ஒரு வருஷம் அந்த பச்சை குத்துறாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா 1 வருஷம் கழிச்சு தான் வந்து அதனுடைய விஷங்கள் வந்து உள்ள போயிட்டு இருக்கும். இந்த டாட் கூட தான் அதனுடைய கிருமி போய் உள்ள அட்டாக் ஆயிருக்கும். அதனால 1 வருஷம் கொடுக்கக்கூடாது. அந்த சில ஆளுங்க பல்லு பிடிக்கணும்பாங்க, பல்லு பிடிங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 21 நாள் கழிச்சு அவங்க கொடுக்கலாம். அதே மாதிரி சொன்ன மாதிரி நாய்க்கடி இந்த தடுப்பூசி இந்த மாதிரி பண்ணா 1 இயர் கழிச்சு தான் வந்து பிளட் கொடுக்க முடியும். அதே மாதிரி HIV, பால்வெண் நோயால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, மஞ்சள் காமாயில் நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்களாம் யாரும் கொடுக்க கூடாது. ஆமா, அது இந்த பெண்கள் அந்த தைராய்டு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சில நோயால பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா வந்து கொடுக்க கூடாது. இப்போ ஒருத்தர் வராருன்னு வைங்களேன், ஒரு சாதாரண மனிதர் வராரு, கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியல, யாரெல்லாம் கொடுக்க கூடாதுன்ற விஷயங்கள்லாம் தெரியல. ஆனா அவருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆனா கொடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல கொடுத்துட்டாரு. இது என்ன மாதிரியான, எப்படி அது அங்க நீங்க செக் பண்ணும்போது தெரியுமா? இப்ப கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள அவங்க எடுக்கணும். அதனால அந்த பண்ண முடியாது. அங்க வந்து பிளட் வந்தோடனே பிளட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அங்க ஹீமோகுளோபின் அவங்க பார்த்தா தெரியும். அதை பார்த்துட்டு நாங்க பிளட் எடுத்துருவோம். எடுத்து பார்த்துட்டு போய் தனியா வந்து டெஸ்ட் பண்ணுவோங்க. இந்த எடுத்த பிளட் வந்து தனியா HIV, மஞ்சள் காமாலை, மலேரியா எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்பதான் நாங்க வந்து இந்த மாதிரி உடம்புக்கு கொடுக்கறதா இல்லையா முன்னாடி. ஆமா, எல்லாருமே வந்து ரத்தத்தை நீங்க அப்பா கொடுத்தாலும் சரி, மனைவி கொடுத்தாலும் சரி, உங்க குழந்தைக்கே கொடுத்தாலும் உங்களோட பிளட் வந்து நேரடியா யாரும் பொருத்த மாட்டாங்க. எப்பயுமே வந்து அந்த மாதிரி கிடையாது. நல்ல இடத்த நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப என்ன நினைக்கிறோம்னா, நாங்க ரத்தத்தை கொடுக்கணும்னு ஆர்வப்பட்டோம். ரைட், அங்க பிளட் கவுண்டிங் மட்டும் செக் பண்றீங்க, ஒரு அடர்த்தி தெரியுது, எடுத்துட்டோம். எடுத்துட்டாவே அது மத்தவங்க உடம்புல ஏத்திடுறோமான்ற ஒரு சந்தேகம் இல்ல. ரத்தத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னா அதை கொண்டு போயிட்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு ஒன்னொன்னு டெஸ்ட் பண்ண. ஆமா, மஞ்சள் காமாலை, மலேரியா, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் எல்லாமே
டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த பிளட் தகுதியான பிளட்டா இருந்தா மட்டும்தான் அது குடும்ப உறுப்பினருக்கா இருக்கட்டும் இல்ல அதர் ஆளுங்களுக்கா இருக்கட்டும் யாருக்கு இருந்தாலும் பொதுவாகவே இது சரியா இருந்தா மட்டும்தான் இது இருந்தா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு பிளட் போட முடியும். போகுது. ஆமா, அடுத்த கட்டமே போக முடியும். அடுத்த கட்டத்துக்கு நீ இப்ப உடனடியா இப்ப நேரடியா போனாங்கன்னு சொன்னா உடனே உங்களோட சாம்பிள் பிளட்டை எடுத்து பூராமே டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே எல்லாமே நான் கரெக்டா இருக்கு, எந்த தொந்தரவு இல்லைன்னு பிறகுதான் பிளட்டை எடுப்பாங்க. இப்ப உடனடியா இப்போ தனியார் ரத்தம் வைக்க போறீங்க இல்ல ஏதாச்சும் போறீங்கன்னு சொன்னா உடனடியா வந்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய பரிசோதனை முடிச்சிட்டு ஓகே உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்ற பிறகுதான் அந்த பிளட்டை எடுக்குவாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிளட் போடுறதுக்கு ஆரம்பிக்குவாங்க. அதனால யாரும் பயப்படுத்தல. நம்ம பிளட் அந்த மாதிரி இருந்தா கூட மத்தவங்களுக்கு யாரும் அந்த மாதிரி ரத்தம் ஏத்தும் போதும் ஒரு விதமான தயக்கம் இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த கேள்வி நீங்க ஒரு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. எந்த ஒரு ரத்தமும் மற்றவங்க உடம்புல ஏத்துறதுக்கு முன்னாடி அது முழு பரிசோதனைக்கு உட்பட்டு முடிச்சுதான் பிளட்டே போடுவாங்க. அது ஐ மீன் நான் சொல்றது குடும்ப உறுப்பினர் உட்பட நான் சொல்றது. சிலவங்க என்னடா நம்ம பிளட் தான் கொடுக்கணும் எதுக்கு இது பண்றாங்க அப்படின்னு யாரும் இருந்தாலும் ப்ரொசீஜர் தட்டுவாங்க ஒண்ணுதான். ரைட், ஓகே. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில இருக்கிறோம். நாளை மறுநாள் நடக்கக்கூடிய அந்த கேம்ப் பத்தியான மீண்டும் ஒரு நினைவூட்டல் உங்களுடைய வாயிலாக. அதாவது நாளைக்கு நடக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் பாலக்கோட்ல, நாளை மறுநாள் தருமபுரியில சிக்மா டியூஷன் சென்டர் நடக்கக்கூடியதை பத்தியும் சொல்லலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான தகவல் மட்டும் சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரத்த தானிகள் இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நிறைய முறை இப்போ 1 மணி நேரமா அதை பத்தி நிறைய பேசுங்க. ரத்த தேவைகள் பாத்துட்டுங்க. கண்டிப்பா ரத்த அதே மாதிரி பிட்னஸ் தகுதியான நபர்களும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப இது முகாமல் எதுக்கு நடத்துறாங்கன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா நேரடியா யாரும் போய் அங்க கொடுக்க முடியாது. சில ஆளுங்க போறதுக்கு வரதுக்கு சிரமமா இருப்பாங்க. அதனால அந்த பகுதியில ஒரு முகாம் நடத்தினாங்கன்னு சொன்னா ரத்த தானிகளை நம்ம அதிகரிக்க முடியும். பாத்தீங்கன்னா இப்ப நமக்கே ரத்தம் தேவை அப்படின்னா யாருக்கு நம்ம கேட்க முடியும்? இப்ப நம்ம நம்ம உறவுகள் நம்ம குடும்ப உறுப்பினர் ரத்தம் கொடுக்கணும். முதல்ல நாம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது. ரெண்டாவது நம்ம குடும்பத்துல உறுப்பினர்களை எல்லா உறுப்பினர்களையும் பிளட் கொடுக்க வைக்கணும். அவங்களோட ரத்த குரூப்பை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளோட உறவுகள் நம்ம உறவு முறைகள் மாமா மச்சான் அந்த மாதிரி உறவு முறைகள் அவங்களும் பிளட் கொடுக்க வச்சு அவங்களோட குரூப் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட செல்போன்ல கான்டாக்ட்ஸ் நம்ம நிறைய பேர் நம்ம ஒரு திருமண நிகழ்ச்சி எதுன்னு பண்ணாலும் பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் நம்ம உறவுகள் நம்ம வச்சிருக்காங்க செஞ்சிருக்காங்க. அவங்க செல்போன் நம்பரை பதிவு பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய ரத்த வகை தெரிஞ்சு அவங்களுடைய ரத்த வகையும் குரூப்போட சேர்ந்து பதிவு பண்ணி வச்சுன்னு சொன்னா இப்ப நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா உடனடியா நம்ம குடும்ப உறுப்பினர்கிட்ட இருந்து ரத்தம் வாங்கிக்கலாம். இல்லையா நம்ம நண்பர்கள் யாரா இருந்தாலும் உடனடியா ரத்த தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். நிச்சயம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ரத்த தானிகளை நம்ம உருவாக்கிட்டேங்கன்னு சொன்னா நாம ரத்த தேவை உடனடியா நம்ம அவசர உதவிக்கு உடனடியா நம்ம பூர்த்தி செய்ய முடியும். அதனால குறைந்தபட்சம் அவங்களோட என்ன குரூப்னு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நம்ம குரூப் சார்ந்த நம்ம ஒரு 5 பேர் குறைந்தபட்சம். நான் ஒரு பி பாசிட்டிவ்னா ஒரு பி பாசிட்டிவ் ஒரு 5 பேர் நம்ம கூட நம்ம நட்பை வச்சுக்கணும்னு சொன்னா நம்ம கிட்ட யாராச்சும் பிளட் கேட்டாலும் நம்மளால அன்னைக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தா கூட நம்ம நண்பர்களை யாராச்சும் அனுப்பி வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அங்கங்க எல்லாருமே ரத்த தானிகளை நம்ம அந்தந்த ஊர்ல அந்தந்த வில்லேஜ்ல எல்லா குடும்பத்துல உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த ரத்த தேவை உடனடியா இந்த பூர்த்தி செஞ்ச முடியும். இந்த இவ்வளவு பெரிய சமுதாய மக்கள் கொண்ட மாநிலத்துல ஒரு உயிர் கூட ரத்தம் இல்லாம உயிர் போகக்கூடாது. அதுதான் நம்ம அந்த உன்னத நோக்கத்தோட தான் நம்ம இந்த 15 சிவராமஜி பிளட் பேங்கா இருக்கட்டும் சிவபாரதியா இருக்கட்டும் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிறது தான். ஒரு உயிர் கூட ரத்தம் ஏன்னா இவ்வளவு பெரிய இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது மக்கள் கிட்ட அந்த மனசுலன்றது ஒரு சில விஷயங்களா இருக்குது. இந்த மாதிரி அவங்க நம்ம குடும்பத்தில் நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும். நம்ம யாரும் அடுத்த கூட கேட்க வேண்டியதில்லை, எந்த தன்னாலும் போக வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. இவ்வளவு பண்ணா செஞ்சாலும் பார்த்தோன்னா இந்த தருமபுரியும் பெரம்பலூர் மாவட்டம் தான் தன்னாளர்கள் குறைவா இருக்கு மாவட்டமா இந்த இருக்கு. ரத்த தானத்துல தன்னாளர் தொண்டுங்க தன்னாளர்களா கொடுக்கறது வாலண்டியர் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தோன்னா சென்னை இருக்குது, மதுரை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் தான் சேலம் மண்டலம் 5ஆவதா வருது. அதுலயும் குறிப்பா பார்த்தோன்னா நம்ம தருமபுரி பெரம்பலூரும் பார்த்தோன்னா கடைசி இடத்துல இருக்குது வாலண்டியர் டோனர்ஸ்ல. அப்படிங்கும்போது அதனால இந்த மாதிரி மக்கள் எல்லாம் இங்க எல்லாருமே இந்த முகாமை பயன்படுத்தி எல்லாருமே இந்த ரத்த தானம் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னு சொன்னா டோனர்ஸ் உருவாக்கணும். அதே மாதிரி பார்வையிடுறதுக்காச்சும் ஆமா கண்டிப்பா நிச்சயமா நான் எதை ரத்த தானம் சொல்றாங்களே முகாம் என்னதான் நடக்குது
நிஜமாவே கண்டிப்பா கொடுக்குறாங்களா, ஆ. தானா வந்து கொடுக்குறாங்களா, அவங்க பார்க்கலாம். கொடுக்குறவங்களை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா, ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா. ஏற்படும். இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா நிறைவா அந்த முகாம் குறித்தான செய்திகள் என்னைக்கு நடக்குது, என்ன? அதான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலக்கோடு வித்யா மந்திரி ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து முகாம் நடக்குது. பாலக்கோடு வட்டாரத்துல. பாலக்கோடு வட்டார மக்கள் பொதுமக்கள் இதை பயன்படுத்தினு நிச்சயமா எல்லாருமே போயிட்டு முடிஞ்ச அளவு ரத்தம் கொடுக்கணும்ன்ற சொல்லி அன்பு இந்த மருதநிலை குழுமத்தின் வாயிலாகவும் எங்களின் சார்பாகவும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நிச்சயங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை வந்துட்டு நம்ம தருமபுரி சிக்மா பயிற்சி மையத்தில் வந்து பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகளா தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த முகாம் நிச்சயமா வந்து கொடுக்கணும். நீங்களும் வந்து பார்வையிடணும், குறைந்தபட்சம் வந்து பார்வையிடணும். பார்த்துட்டு உங்க நண்பர்கள் சொந்தவங்க ரத்த தானிகளை வந்து எண்ணிக்கை இந்த மாவட்டம் வந்து மீண்டும் ஒரு முதன்மை மாவட்டமா இந்த ரத்த வாலண்டியர் டோனர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். நிச்சயமா வந்து பார்வையிட்டு ரத்த தானம் கொடுக்கணும்னு சொல்லி அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இந்த மருதநிலை குடும்பத்துக்கும் இந்த குழுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் மிக்க நன்றிங்க. நன்றி. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நாம முதல்ல நல்ல ஒரு மன மாற்றங்கள் ஏற்படணும். அந்த ரத்த தானங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மனம் ஏற்படணும். நாம அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல பாலக்கோடு பகுதியில் போய் நாம பார்வையிடலாம். முதல்ல நமக்கு மனசுக்கு ஒரு உத்வேகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நாம பார்வையிடலாம். நாளை மறுநாள் தருமபுரி கடவீதியிலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிக்மா பயிற்சி மையம் டியூஷன் சென்டர்ல முகாம் நடக்க இருக்கு. நீங்க ரத்தம் கொடுக்கலனாலும் கூட பார்வையிடுவது மூலமா நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதுல சொல்லிக்கிட்டு இவ்வளவு நேரம் உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை பல்வேறு பிஸி ஷெட்யூல்ல நீங்க 1 மணி நேரம் கொடுத்து நேயர்களுக்கு இந்த ரத்த தானம் குறித்தான விழிப்புணர்வை கொடுத்தமைக்கு மருதநெல்லி கல்வி குழுமத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நிறைய ஏதோ செய்தி சொல்ல இருக்கீங்க, சொல்லுங்க. ஒன்லி இது வந்து ரத்த தான முகாம் நடக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், ரத்த வங்கிகளை இருக்காகட்டும், எல்லாமே பார்வையிடறதுக்கும் அதை பத்தி விசாரிக்கிறதுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிமை உண்டு. நீங்க போய் நேரடியா வந்து ரத்த வங்கியா இருக்கட்டும், வங்கியா இருக்கட்டும், நீங்க பார்வையிட்டு முழு விவரம் பெறலாம். ஏன்னா சில ஆளுங்க வந்து ஒதுங்கியே இருக்காங்க. அதனால நீங்க வந்து இந்த ரத்த தேவைகள் நேரடியாவே சென்று ரத்தம் எங்க இருந்தாலும் சரி நீங்க நேரடியா நீங்க போயிட்டு விசாரிச்சுட்டு நீங்க என்னென்ன பண்றீங்க, எப்படி பாதுகாக்கிறீங்க, எல்லாமே பண்றதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்கு. ஒரு விவரங்கள் கேட்கறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. நிறைய உங்களுடைய தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எந்த மாதிரியான எண்கள், எப்படி தொடர்பு கொள்றது? 97 97 87 87 488 488 460 97 87 488 460. நேரில் மீண்டும் இந்த எண் 97 87 488 460 அப்படின்ற எண்களை தொடர்பு கொள்ளும் போது நமக்கு ரத்த தேவைகள் குறித்தோ ரத்த தானம் குறித்தோ பல்வேறு செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்ற நல்ல செய்தியோட நல்ல ஒரு நிகழ்ச்சியை கொடுத்த மன நிறைவோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றோம். இணைந்தர்கள் மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6. இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மருதநிலை குழுமத்துக்கும் இதை கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.